ஹலோ ஆல் வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்டஸ்டேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன். யாருக்கு தெரியலையோ இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்டஸ்டேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதாவது செகண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்டஸ்டேஷன் ஃபார்ம் செகண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் அதாவது 2 டைப் ஆஃப் ஃபார்ம், அதாவது 2 டைப்பில் இதே மாதிரி 2 காப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 அட்டஸ்டேஷன் ஃபார்மில் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். எங்களுக்கு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஆஃபீஸர்கிட்ட லைக் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட 2 காப்பி, அதாவது இந்த 2 அட்டஸ்டேஷன் ஃபார்ம் வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ 2 சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரே ஆஃபீஸர்கிட்ட. ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க நேம் ஃபுல் நேமும் இருக்கணும். பிளாக் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும், வித் சர்நேமோடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ், இப்போ கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அதே தான் உங்கள் ஹோம் அட்ரஸ்னாலும் அந்த அட்ரஸே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே அட்ரஸ்னால் சேம் அஸ் அபோவ் அப்படின்னு போட்டுக்கோங்க, இல்லைனா டிட்டோ மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர், அடுத்தது நேஷ்னாலிட்டி இந்தியன், எல்லாருமே அதான் கொடுப்போம். டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு ப்ரெசன்ட் ஏஜ் என்னவோ அதை கொடுத்துட்டு, நீங்கள் 10th படித்தப்போ என்ன ஏஜ், கண்டிப்பாக லைக் 15 தான் இருக்கும், அந்த ஏஜ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் இன் விச் சிச்சுவேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் டு விச் யூ பிலாங், எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் விச் யுவர் ஃபாதர் ஒரிஜினலி பிலாங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபாதரோட நேட்டிவ் எந்த டிஸ்ட்ரிக்ட், அதையும் ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யுவர் ரிலீஜியன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா, என்ன ரிலீஜியனோ அது போட்டுக்கோங்க. ஆர் யூ மெம்பர் ஆஃப் அ ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், ஓபிசி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ, உங்களுக்கு அதாவது அட்டஸ்டேஷன் ஃபார்மில் என்ன இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ஆஃப் பிளேசஸ் விச் பீரியட் ஆஃப் ரெசிடென்ஸ் where you have resided for more than 1 year at a time during the preceding 5 years. In case stay abroad, including Pakistan, particulars of all places where you have resided for more than 1 year attain the age of 21 years should be given. இப்போ சில பேர் அப்ராட் அந்த மாதிரியான பிளேசஸ் தங்கியிருந்தால் அந்த அட்ரஸையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதரோட நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நேஷ்னாலிட்டி என்ன கொடுக்கணும். அப்புறம் அவங்க பிளேஸ் ஆஃப் பர்த், அவங்க எந்த பிளேஸில் பிறந்தாங்களோ அந்த பிளேஸை கொடுத்துக்கோங்க. ஆக்குபேஷன் என்னவோ, எம்ப்ளாயின்னா அது கொடுத்துக்கலாம், இல்லை அந்த என்ன டெசிக்னேஷனோ அந்த அஃபிஷியல் டீட்டெயிலோடு கொடுத்துக்க சொன்னாங்க அந்த அட்ரஸோட. நெக்ஸ்ட்டு பெர்மனெண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் மோஸ்ட்லி சேமாக இருக்கும், அதை அந்த பாக்ஸ்குள்ளே எப்படி ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு மதருக்கும் அதே தான், அவங்க நேம், நேஷ்னாலிட்டி, பிளேஸ் ஆஃப் பர்த், ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட ப்ரெசன்ட் அண்டு பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. ஸ்பௌஸ் இருந்தாங்க அப்படின்னா அதே சேம் நேஷ்னாலிட்டி, பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸ்பௌஸ் இருக்கவங்களுக்கு மேபி சன், டாட்டர் இருக்கலாம், அவங்க என்ன நேஷ்னாலிட்டி, பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த கண்ட்ரி, எங்கே படிக்கிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் இந்த 12th சீரியல் நம்பரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். 13th பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஷோவிங் பிளேசஸ் ஆஃப் எஜுகேஷன் வித் இயர்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். 5th year ஆஃப் ஏஜ்லேருந்து, மேக்ஸிமம் 10th எல்லோரும் 15th இதுலேருந்து படிச்சிருப்போம். ஸோ 10th 12th உங்களுடைய டிகிரி அது என்னவா வேணா இருக்கலாம், பிஇ, பிஎஸ்சி, பிஏ, எனிதிங், அதை இந்த லைனாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அது, டேட் ஆஃப் என்ட்ரிங், லீவிங் அது கொடுத்துக்கோங்க. செகண்ட் காலமில் பார்த்திங்கன்னா அதே சேம் 12th எங்கே படிச்சிங்களோ அதுக்கான என்டரிங், லீவிங்,
எக்ஸாமினேஷன் பாஸ்ட்டு. அடுத்தது வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி எங்கே படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேம், என்டரிங் லீவிங், அது என்ன டிகிரியோ அதை போட்டுக்கோங்க. Are you holding or have any time held on appointment under the central, state government, semi-government or quasi-government body? சப்போஸ் சில பேருக்கு வந்து வேற ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அது என்ன அதோட டீட்டெயில்ஸும் கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 15th ரோ பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ எவர் பீன் அரெஸ்டட். இதெல்லாம் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். மேக்ஸிமம் நோ தான். சப்போஸ் எஸ்ஸாக இருந்தது அப்படின்னா என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேம் த அட்ரஸ் ஆஃப் 2 ரெஸ்பான்சிபிள் பர்சன். உங்கள் லோக்கல்லே உள்ள யாராவது 2 தெரிஞ்ச, அதாவது உங்களை நல்லா தெரிஞ்ச பர்சன் 2 பேர் யாரோ அவங்கள ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். அவங்க நேம் வித் அட்ரஸ். நான் ஃபஸ்ட்டு பர்சன் ரெஃபரன்ஸ் 1, அடுத்து ரெஃபரன்ஸ் 2க்கு இன்னொரு பர்சனை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சிக்னேச்சர், டேட், பிளேஸ் இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் இல்லையா, அது வந்து யாரெல்லாம் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க. கெசட்டட் ஆஃபீஸர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க போடலாம். மெம்பர்ஸ் ஆஃப் எம்பி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். அடுத்தது வந்து சப்டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸர்ஸ், தாசில்தார்ஸ், அடுத்தது பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர்ஸ் இவங்க கொடுக்கலாம் காலேஜ் ஸ்கூல்ஸ்லேருந்து. அடுத்து போஸ்ட் மாஸ்டர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பஞ்சாயத்து இன்ஸ்பெக்டர். இந்த 8 அதாவது இந்த ஆஃபீஸர்ஸ்டேருந்து நீங்கள் சைன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபைட் தட் ஐ ஹாவ் நோன் ஸ்ரீமதி குமாரி, அதாவது உங்கள் நேம், நீங்கள் வந்து சன் ஆஃப் ஆர் டாட்டர் ஆஃப் உங்கள் அப்பாவோட நேம். கண்டிப்பாக வந்து இதுக்கு ஃபார் த லாஸ்ட் 5 years, அதாவது 5 years அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா மோர் தென் 5 years தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு வந்து 6 years 2 months இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அதுதான் அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆனால் மோர் தென் 5 years போட சொல்லுவாங்க. 5 years மஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்து சிக்னேச்சர், டெசிக்னேஷன். அவங்களோட சிக்னேச்சர், அவங்க என்ன ஹெட் மாஸ்டர் அந்த மாதிரி அவங்களோட டெசிக்னேஷன் வச்சு சீல் கொடுப்பாங்க. அடுத்து பிளேஸ், டேட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டாம். இதுதான் வந்து அட்டஸ்டட் ஃபார்மில் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்குகிற ப்ரொசீஜர். நம்மளோட சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.